ஏமா கூட பிறந்தவங்கள ஒரு கட்டி கொடுத்த பொண்ண ஒரு அண்ணன் எப்படி வேணாலும் பேசலாமா? ஏன் 2 அடி கூட அடிக்கலாமா? ஆனா வீட்டுக்கு ஒரே மாப்பிள்ள, அவரு ஒரு வார்த்தை பேசலாமா? நான் இங்க நிம்மதியா வாழ வேண்டாமா? அவனுக்கு வேற யாரையாவது வெளியில போன்னு சொல்லணும்னு தோணுச்சுன்னா அவன் பொண்டாட்டிய சொல்ல வேண்டியதுதானே? ஏய், ஏண்டி திடீர்னு என் மருமகளை இழுக்கிற? உமா என்னடி பாவம் பண்ணா? தபர், நீ அவளை பத்தி தப்பா பேசக்கூடாது. ஸ்னேகாவை நீ என்ன வேணாலும் திட்டிக்கோ, தப்பே கிடையாது. நானும் 4 வார்த்தை எடுத்து கொடுக்கறேன். பட் உமாவை பத்தி நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. உமாவை ஒண்ணு சொன்னா உன்னால தாங்கவே முடியாதுல்ல? அவ பண்ற அக்கிரமோ அட்டூழியெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல. இத பாருமா, அவ விஷம். அவகிட்ட ஜாக்கிரதையா இரு. ஆனா ஸ்னேகா அப்படி இல்ல. என்னதான் இருந்தாலும் அவ நம்ம ரத்தம். அவளே நினைச்சாலும் அவளால நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் செய்யவே முடியாது. இதெல்லாம் உன் குருவி மூளைக்கு ஏன்னா புரிய மாட்டேங்குது? ஏய், யாருக்குடி குருவி மூளை? உனக்குதான். அவ்வளவு சின்ன மூளை. இல்லனா நல்லவ ஸ்னேகாவை நம்பாம நயவஞ்சிகி உமாவை நம்பிக்கிட்டு இருப்பியா? நோ 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 நோ, யூ ஆர் டாக்கிங் நான்சென்ஸ். உமா நல்லவ, ஸ்னேகா தான் கெட்டவ. ஏதோ ராஜீவ் உன்னை அவமானப்படுத்திட்டானேன்னு உன் கோபத்தை நீ உமா மேல காட்டாத. இப்ப என்ன, உன் புள்ளைய பத்தி வக்காலத்து வாங்கதான் இங்க வந்தியா? இதுக்கு நீ வராமலே இருந்திருக்கலாம். இங்க ஏற்கனவே பத்திக்கிட்டு எரியுது, நீ வேற ஏமா? இத பாருடி, எனக்கு என் பிள்ளைங்க ஒரு கண்ணுனா மாப்பிள்ளை இன்னொரு கண்ணு. நான் போன் பண்ண நீ எடுக்கல, அதனாலதான் அவரை நேர்ல பார்த்து பேசி சமாதானம் பண்ணலாம் தான் வந்திருக்கேன். சாயந்தரம் அவரை பார்த்து பேசி சமாதானம் பண்ணிட்டு தான் போவேன். நீ இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறதுல தான் கில்லாடியாச்சே. உமா வலைக்குள்ள நீ விழுந்துட்ட, அந்த வலையில இருந்து நீ எப்படி வெளியே வருவ? உன் பெரிய புள்ளையும் அவதான் தூண்டி விடுறா. உன் புருஷனும் நீயும் அவளுக்கு நல்லா ஜால்ரா அடிக்கிறீங்க. இந்த தலைவலி என்னைக்குதான் போகுமோ? இனிமே அந்த வீட்டு பக்கமே வரல. ஏய், அப்படிலாம் சொல்லாதே. இப்படியே போச்சுன்னா உறவு விட்டு போயிடும்டி. அதெல்லாம் முடியாதுமா. உன் பெரிய புள்ள ராஜீவ் ஒழுங்கா என் வீட்டு படியேறி வந்து, மாப்பிள்ள உங்களை நான் தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடணும். அப்படி என்னைக்கு கூப்பிடுறானோ அன்னைக்குதான் என் மனசு ஆறும். அன்னைக்குதான் அந்த வீட்டுக்கும் நாங்க வருவோம். அது வரைக்கும் நாங்க வரமாட்டோம். நீங்க இருந்து போ. இதெல்லாம் பசியோட பேசிட்டு இருந்தா இன்னும் கோவம் அதிகமா தாண்டி போகும். நீ சாப்பிட்டியா இல்லையா? இன்னும் இல்ல. சரி வா, நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசலாம். வா வாமா. அந்த கரண்டி எடுமா. சாம்பாரா? சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடுமா. சாப்பிட்டுட்டு போய் ராஜீவ் கிட்ட நீ செஞ்சது தாண்டா சரி, உமா தாண்டா தெய்வம் அப்படின்னு போய் சொல்லு. ஏண்டி சாப்பிடும்போது இப்படி எல்லாம் பேசுற? அப்புறம் சாப்பிடுறது உடம்புல ஒட்டுமா? போடி, எனக்கு சாப்பாடே வேண்டாம். பஞ்சத்துல அடிப்பட்ட சாப்பிட வந்த யார பத்தி என்ன பேச்சு பேசுற? நான் கை கழுவிட்டு கிளம்புறேன். என்ன கிளம்புறேன்னு சொல்லிட்டு இன்னும் உக்காந்துட்டே இருக்க? கிளம்புறியா இல்லையா? ஏய், நான் நிஜமாவே கிளம்பிடுவேன். ஆமா. சரி சரி, உட்காரு. அம்மா, உன்கிட்ட கோவத்தை காட்டாம வேற யார்கிட்டமா என்னால காட்ட முடியும்? நான் தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருமா? சரி, மன்னிச்சிட்டேன். ஆனா நான் தப்பாவே பேசல. என் புருஷன்கிட்ட நீங்க எல்லாருமே மன்னிப்பு கேக்குற வரைக்கும் நீங்க சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே உங்க உடம்புல ஒட்டவே ஒட்டாது. மன்னிப்பு கேக்குறோம், மறுபடியும் கூப்பிடுறோம். நம்ம வீட்டு மாப்பிள்ளைய அப்படியே விட்டுருவோமா? நீ வருத்தப்படாத கண்ணு. இந்த உலகத்துல எதை வேணாலும் பிரிக்கலாம். ஆனா தாய் மக உறவையும் பாசத்தையும் எந்த சக்தியாலையும் பிரிக்கவே முடியாதுரி. ஆமாமா, கரெக்ட் தான். சரி சாப்பிடு.
கிடைக்கல. என் பொண்ணை காணும். ஹலோ அம்மா, நான் ஏலகிரி இன்ஸ்பெக்டர் பேசுறேன். இங்க முத்தாளம்மன் கோவில் வளைவு பக்கத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட். பார்த்தா உங்க குழந்தை மாதிரி இருக்கு. வந்து கொஞ்சம் அடையாளம் காட்டுறீங்களா? உமா, என்ன உமா ஆச்சு? உமா சொல்லுமா. என்னாச்சு மேடம்? என்னாச்சு? உமா. ஹலோ சார், என்ன உமாச்சு? உமா சொல்லுமா. போச்சு, எல்லாம் போச்சுங்க. எங்க நம்ம கஷிக்கு ஆக்சிடென்ட். கஷி என் குழந்தை. அது நம்ம குழந்தையா இருக்காது மேடம். ஒன்றும் ஆயிருக்காது சார். பயப்படாதீங்க சார், நம்ம குழந்தையா இருக்காது சார். பதட்டப்படாதீங்க சார், ஒன்றும் இருக்காது. வாங்க போய் பார்ப்போம். வாங்க சார். சார் வாங்க சார், வந்து வண்டியில் உட்காருங்க. வாங்க வாங்க சார். மேடம் ஏறுங்க மேடம். மேடம் ஏறுங்க மேடம். என்னாச்சுமா? எனக்கு என் குழந்தை ரோட்ல ஆக்சிடென்ட்ங்க. நான் பார்த்தேன். உமா, கனவு கண்டியா? இங்க பார், கவலைப்படாத. கெட்ட கனவுங்க. நம்ம பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாத. என் குழந்தை இன்னும் வரலையே. எனக்கு போலீஸ்க்கு போன் பண்ணி கேளுங்க என்ன ஆச்சுன்னு. அங்கதான் போன் பண்ணி பேசிட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீ சத்தம் போட்ட நான் அங்கேருந்து வந்துட்டேன். எனக்கு ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். எனக்கு என் குழந்தை வேணும். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என் குஷிக்கு என்னன்னு தெரியல. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? நீயும் செத்து போ, நானும் செத்து போறேன். செத்து ஒழியலாம் ரெண்டு பேரும். இருக்கிற வரைக்கும் வாயாடி ராட்சசி குட்டிச்சாத்தா அது இதுன்னு குழந்தைய போட்டு கண்ணா அப்படின்னா திட்டினல்ல. அதுல நான் பாசத்துல தாங்க திட்டினேன்.
பாசத்துல குழந்தை எப்படிதான் திட்டுவாங்களா? அறிவில்ல. அறிவு கிட்ட தனமா பேசாதீங்க. ஏன் பொள்ளைய நான் திட்டாம வேற யாருக்கு திட்டுவாங்க? நான் திட்டின அவன் நல்லதுக்கு தாங்க திட்டுவேன். அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னால தாங்கவே முடியாதுங்க. குஷி மேல உயிரையே வச்சிருக்க. நான் திட்ட பாசம் இல்லாம ஆயிடுமா? சொல்லுங்க. நீ அதை கரிச்சு கொட்டுனது உன் கெட்ட புத்தி, கெட்ட செயல் எல்லாம் சேர்ந்து தண்டி குழந்தை இப்ப காணாம போச்சு. கடவுள் உன்னை தண்டிக்கணும்னு என் குழந்தைய தண்டிச்சிட்டான். அப்படி எல்லாம் பேசாதீங்க. எல்லாம் நீ செஞ்ச பாவம், நான் செஞ்ச பாவம். நம்ம 2 பேருக்கும் குஷி பிறந்திருக்க கூடாது. பெத்தவங்க செய்யற பாவம் பிள்ளைங்களை தான் படுத்துன்னு சொல்லுவாங்க. முன்னெல்லாம் அப்பா செத்ததுக்கு அப்புறம் தான் வந்து சேரும். இது கலிகாலம். உடனே தண்டனை. நீ சாவ, நானே எங்கேயாவது போய் சாவறேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. அழு, நல்லா உட்கார்ந்து அழு. குழந்தை இருக்கும்போது தெரியல அருமை. ஐயோ, குஷி, குஷி. நான் குஷியோட அப்பா பேசுறேன். குழந்தை காணாம போய் 1 நாளுக்கு மேல ஆகுது. ஏதாவது தகவல் கிடைச்சதா சார்? இல்ல சார், எங்களுக்கும் எந்த தகவலும் வரல. குழந்தை காட்டேஜுக்கும் வரல சார். வந்துட்டு சொல்லியிருப்பேன்ல சார். நேற்று ராத்திரியே குழந்தைய கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன்னு நானும் என் ஒய்ஃபும் ரொம்ப நம்பிக்கையா இருந்தோம். என்ன சார்? ஹாஃப் டே டைமா சார்? கொஞ்சம் சீக்கிரமா குழந்தைய கண்டுபிடிச்சு நல்ல தகவலை சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார், ஐ எம் வெயிட்டிங் சார். தேங்க்யூ. அம்மா, என்னங்க சொல்றாங்க? ஒன்றும் இல்லை, கிடைச்சிடுவா. நீ பயப்படாத. அப்பா, நீ பேசு. என்ன உமா, என்ன ஆச்சு? நீ நைட்லாம் கூப்பிடவே இல்லை. குழந்தை கிடைச்சாலா? நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கம்பா. ஆல்ரெடி ஏஜி கிட்ட ஃபோன் பண்ணி ஆக்ஷன் எடுக்க சொல்லிட்டேனே. அவர் என்னப்பா பண்ணுவாரு? அவரும் போலீஸ சத்தம் போட்டாரு. அதுக்கப்புறம் தான் சுறுசுறுப்பா ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களும் தேடிக்கிட்டு இருக்காங்க, நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படி எங்க போயிருப்பாவோ? இந்த கேள்விக்கு நான் என்னப்பா பதில் சொல்றது? சரி உமா, நான் இப்ப கிளம்பி வரவா? நீங்க வந்து என்னப்பா பண்ண போறீங்க? நாங்களே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம். கடவுளா மனசு வச்சு ஏதாவது கண் திறந்தாதான் உண்டு. ராஜீவ்க்கு ஏதாவது உதவி தேவையா? நான் வட்டமா கேளேன் ராஜீவ். இல்ல மாப்பிள்ளை கிட்ட போன் கொடு, நான் பேசுறேன். என்னங்க, அப்பா லைன்ல இருக்காரு. கிளம்பி வரவான்னு கேக்குறாரு. பேசாம அங்கே இருக்க சொல்றி. இங்க இருக்கிற குழப்பம் போதும். இந்தாங்க, நீங்களே பேசுங்க அப்பா கிட்ட. ஏண்டி நீயே பேசு. அப்பா, அவர் மூட் அவுட்ல இருக்காருப்பா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா. சரிம்மா, நீ கவலைப்படாத. யூ டேக் கேர், கீப் இன் டச். ஓகே, சாயங்காலம் வரைக்கும் பார்ப்போம். இல்லைன்னா நான் கிளம்பி வரேன். ஒரு சர்ச் டீம் ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஹில் ஸ்டேஷனில் மேக்ஸிமம் எப்படிலாம் தேடி பார்க்கணுமோ நம்ம தேடி பார்க்கலாம். கவலைப்படாது, அதுக்குன்னு ஒரு சர்ச் டீம் இருக்கு. யூ டோன்ட் வரி. குஷி கண்டிப்பாக கிடைச்சிடுவா. ஓகே, கவலைப்படாத. ஓகேப்பா. இது பாருமா, இப்படி அழுதுட்டே இருந்தா குஷி வந்துட மாட்டா. குழந்தை காணுன்ற கோவத்துல உன்னை என்னென்னவோ பேசிட்டேன். இல்ல, நீங்க இப்படி பேசினதுல தப்பு இல்ல ராஜீவ். இல்ல தப்புதான். நீ ஏற்கனவே ரொம்ப காயப்பட்டிருக்க. என் குழந்தைய என்னால கண்டுபிடிக்க முடியலன்ற கையால் அகத்தனத்தை நினைச்சுதான் கட்டு போயிட்டேன். சாரிம்மா, நீ குழந்தைக்கு நல்ல அம்மாவா தான் இருந்திருக்க. உனக்கும் எனக்கும் பிரச்சனை இருந்தப்போ கூட நீ குழந்தைய விட்டு கொடுக்கவே இல்லை. நான் பேசின இதையும் மனசுல வச்சுக்கதோமா. 7 வருஷ தாம்பத்தியத்துல வேதனை, கோவம், சண்டை, சச்சரவுமா தான் நாம இருந்தோம். ரொம்ப காலம் கழிச்சு இப்பதான் பிரச்சனையெல்லாம் குறைஞ்சு
மறுபடியும் ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு சோதனை வந்துருச்சுங்க. இல்லைங்க, நாம ஏலகிரிக்கு வந்திருக்கவே கூடாது. அதெல்லாம் இப்ப பேசி பிரயோஜனம் இல்லைம்மா. அடுத்து என்ன பண்ண போறோன்றது தான் முக்கியம். குஷி காணாம போய் ஒரு நாள் முழுசாக போகுது. இனிமே குழந்தைய பத்தின எந்த தகவல் வந்தாலும் அதை நம்ம தைரியமா ஃபேஸ் பண்ணி ஆகணும். இல்லைங்க, இல்ல, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா குஷிக்கு எதுவும் நடக்காது, எதுவும் நடக்காது. எப்ப இருந்தாலும் குஷி வந்துருவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு அந்த நம்பிக்கை. குஷி, 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 எங்கம்மா போன? எங்க எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டேனே. அம்மா விட்டுட்டு நீ இப்படி எல்லாம் போலாமா? எங்க போயிருந்த? என்னடா ஆச்சு? மம்மி என்ன இறக்கி விடுங்க. மம்மி இறக்கி விடுமா? இறக்கி விடுங்க. என் பேர் பிரதீப் இல்லைங்க, சஞ்சய். நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இவன் தான் அது. இல்ல, நீ பிரதீப் தான். ஐயோ, பிரதீப் 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 யார் சார் அவன்? உங்க குழந்தை திடீர்னு நேத்து அங்க பள்ளத்துல விழுந்துட்டா. ஐயோ, அப்படியா? ஆமா மம்மி, முதுகுல நல்லா அடிபட்டுருச்சு. ஐயோ, குழந்தை பயத்துல மயக்கமாயிட்டா. எங்களுக்கு எங்க எடுத்துட்டு போறதுனே புரியல. அன்னைக்கு குழந்தைய மேடத்தோட பார்த்தேன், அதனால தான் இவங்களோட குழந்தைன்னு எனக்கு தெரிஞ்சது. குழந்தை மயக்கத்துல இருந்ததுனால அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் எதுவும் கேட்க முடியல. குழந்தைய எங்க வீட்டுக்கு கூட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணோம். ராத்திரி பூரா குழந்தை பயத்துல குளிர் ஜுரத்துல அணத்திக்கிட்டே இருந்தா, கண்ணே திறக்கல. நல்லபடியா காலையில குணமாயி கண்ணு முழிச்சிட்டா. அதுக்கப்புறம் தான் கரெக்டாக அட்ரஸ் கேட்டு இங்கே கூப்பிட்டு வந்தேன். உங்கள் குழந்தைய உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டேங்க, பத்திரமா பார்த்துக்குங்க. அதாவது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நிஜமாவே நீங்கள் பிரதீப் இல்லைல்ல? ஷூர். என் பேர் சஞ்சய்ங்க. நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்களா? ஆமாம். குழந்தை ஏன் இப்படி அடிக்கடி தவற விடுறீங்க? ஏதோ அப்போ நான் இருந்து காப்பாற்றிட்டேன். பத்திரமா பார்த்துக்குங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க நிஜமாவே கடவுள். எங்க குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு நாங்க போலீஸ் வரைக்கும் போயிட்டோம். அதான் குழந்தை வந்துடுச்சு இல்லைங்க, போலீஸ்லாம் எதுக்கு? பத்திரமா பார்த்துக்குங்க. நான் வரேங்க, வரேன். போயிட்டு உங்க கூட ஒரு தாத்தா இருக்காங்க டாடி. அவர் ரொம்ப நல்லவர். எனக்கு நிறைய கதையெல்லாம் சொன்னாரு. யாருமா அந்த தாத்தா? அவர் எங்க இருக்காரு? அவர் வெளியில. அங்கிள், தாத்தாவை கூப்பிடுங்க. அங்கிள், இங்க வாங்க.